டாக்டர் சுமந்த், இந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய இழுத்தடிப்புகள் சம்பந்தமாக நமக்கு பார்வைகள் இருக்குது. ஜனநாயகன் தொடர்பாக பட தயாரிப்பு நிறுவனம் உடனே ரிவிஷன் கமிட்டிக்கு போனாங்களா, ஆன் டைமில் அப்ளை பண்ணாங்களா, அவங்க கரெக்ஷன்ஸ்க்கு ஒப்புக்கொண்டாங்களா, இப்படின்னு 2 வெர்ஷன் இருக்குது. பல பேரும் அந்த கருத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அது சென்சார் போர்டு தப்பு பண்ணுச்சா அல்லது இவங்க பக்கத்தில் பிழை இருக்கா அப்படின்னு. ஆனால் நேற்று எனக்கு அந்த அப்பீலுக்கு ஜட்ஜு இதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சது தவறு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடம், தீர்ப்பு சொன்ன அடுத்த நிமிடம் உடனே ஓடோடி போய் தலைமை நீதிபதிகிட்ட முறையிடுறாங்க. அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏஆர்எல் சுந்தரேசன் ஒரு சென்னையினுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர், ஒரு லீகல் ரிமிலியரி, ஒரு ரெஸ்பெக்டட் ரெப்யூட்டட் லாயர். இருந்தபோதும் சொலிசிட்டர் ஜெனரலே வந்து ஆர்கியூ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அது ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுது. அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப முக்கியமாகவும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏதோ படக்குழுவுக்கும் சென்சாருக்கும் மட்டும் நடக்கிற பிரச்சனை இல்லை அப்படின்னு பொறி தட்டுது. அதை எப்படி பார்க்கிறது? முதலமைச்சருடைய கண்டனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது டாக்டர் சுமந்த்? முதல்ல வந்து இதில் என்ன ஆக்சுவல் ஃபேக்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். நீங்கள் சொன்ன என்ன இப்போ 22ஆம் தேதி சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் ஜனவரி 1ஆம் தேதி அவர்களிடம் தெரிவித்தார்கள் இந்த மாதிரி ஒரு ஆட்சேபனை வந்திருக்கிறது அப்படிங்கிறது இது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அந்த என்ன ஆக்சுவல் கம்ப்ளைண்ட், என்ன ஆக்சுவல் அப்ஜெக்ஷன், எதை வந்து நீக்க வேண்டும் என்று கேட்டார்கள். ரிவ்யூ கமிட்டியை விரைவாக வைக்க வேண்டும் என்று படக்குழுவினர் ஒரு கோரிக்கையாக வைத்தார்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ என்ன, விஜய் வந்து பாஜகவை வந்து திட்டலை அப்படிங்கிறது தான் நமக்குடைய ஆதங்கமாக இருக்கிறதே தவிர அடிப்படையாக என்ன நடந்ததுங்கிறது மேபி மத்திய அரசு, நான் பலமுறை ஆங்கில சொன்னது அந்த படத்து குழுவின் சார்பில் அப்பியரான சீனியர் அட்வொகேட் அந்த திரு சதீஷ் பராசரன் வந்து என்ன நடந்ததுன்னு டீட்டெயில்டா பேசியிருக்கிறாரு. அது ஜஸ்டிஸ் பிடி ஆஷா கூட நீங்க சர்டிபிகேட் கொடுத்துட்டு யூஏ சொல்லிட்டு அந்த கட்ஸுக்கு அவங்களும் ஏற்றுக்கொண்ட பிறகு நீங்க ரிவிஷன் சேர்மன் கமிச்சு சேர்மன் வந்து யூனிலேட்டரலா அவரா அந்த ரிவிஷன் கமிட்டிக்கு அனுப்பிச்சது தப்பு, இல்லீகல்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஜட்ஜே சொல்றாங்க. கரெக்ட். அந்த புள்ளியிலிருந்து பார்த்தோம்னா கூட சரி ஜட்ஜ் சொல்லிட்டாங்கன்னு விட வேண்டியதானே, ஏன் உடனே வந்து தடுக்கணும்னு நினைக்கிறாங்க? அப்படி வழக்கமா நடக்குமா சார்? அப்படி என்னுடைய கருத்து நிச்சயமாக இவர்கள் அப்பீலில் போயிருக்க கூடாது. அது வந்து பொலிட்டிக்கலி அது ஒரு தவறான விஷயம். ஆனால் பாஜக சொல்லிதான் இவர்கள் செய்தார்களா, இல்லை சிபிஎஃப்சி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா, உடனடியாக எங்களுக்கு நோட்டீஸே அனுப்பாமல் எங்களை வந்து இன்ஃபர்மேஷனே கொடுக்காம இந்த எக்ஸ்பார்ட்டி மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு இந்த ஜட்மெண்ட் வந்து இருக்கிறது, அதனால நம்ம அப்பீலில் போவோம்னு முன்கூட்டியே முடிவு எடுத்துட்டாங்களா, இது எல்லாம் நமக்கு தெரியாது. அப்படியே இல்ல நான் அனுமானத்துல தான் கேக்குறேன், நமக்கு முன்கூட்டி தெரியாதுதான். அந்த ஒரே ஒரு ஆங்கிள் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இல்ல சுமந்த், எனக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி. அதாவது இந்தியாவுடைய நம்பர் 2 அட்டார்னி ஜெனரலுக்கு அடுத்து இருக்கிற மிக முக்கியமான லீகல் ஆபீசர் அவர். ஒரு கான்ஸ்டிடியூஷன் சம்பந்தப்பட்ட 370 வக்ஃப் போர்டு, சிஏஏ இப்படியான அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள்ல சுப்ரீம் கோர்ட்ல ஆஜராகிற முக்கியமான ஒரு வழக்கறிஞர். ஒரு அப்பீலுக்கு அவர் அப்பீர் ஆகிறது அப்படின்ற ஒண்ணு ஒரு அன்யூஷுவலா தெரியலையா? இது வந்து சிபிஎஃப்சியே எடுத்த முடிவு, இதுக்கு பின்னாடி பாலிடிக்ஸே இருக்காது, பிஜேபி அரசாங்கத்துக்கு ரோல் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம். இப்போ எதிர் தரப்புக்கு, அதாவது இந்த திரைப்பட நிறுவனத்திற்கு அப்பியர் ஆனது யாரு? முகுல் ரோஹத்கி யாரு? இந்தியாவில் தலை சிறந்த முகுல் ரோஹத்கி தமிழ்நாட்டில் 100 கேஸ் அப்பியர் ஆயிருக்கார் சார். பாதிக்கப்படுறவங்க ஒரு பெரிய வக்கீல் வைக்கிறது இயற்கை தானே சார்? இல்ல கரெக்ட். தமிழ்நாட்டில் எத்தனை கேஸ் நம்ம முகுல் ரோஹத்கி? கரெக்ட். ஆமாம்மா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் கூட சிலருக்கு பெயில் எல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கூட முகுல் ரோஹத்கியை வந்து என்கேஜ் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு அவர் அப்பியர் ஆறாருங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் குணா. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம பார்க்கணும். இதில் பாஜக தலையீடு இல்லை என்று உறுதியாக கூற முடியுமா என்றால் கூற முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இது அப்பீல். நான் வந்து அப்பீலில் போகிற வரைக்கும் நான் வந்து இதில் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக செய்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணவில்லை. நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் ஏற்றுக்கிறேன். எதுக்காக 1 மணி நேரத்துக்குள்ளே போய் அப்பீலுக்கு போட்டு அர்ஜென்ட் ஹியரிங் வேணும்?
நார்மல் கோர்ஸில் அது லிஸ்ட் ஆகி வரத்துக்கு 2 நாள் 4 நாள் 5 நாள் ஆகிருக்கலாம். அர்ஜென்ட் ஹியரிங் வேணும், திருப்பியும் நீங்கள் 3:30 மணிக்கு கேளுங்க 4 மணிக்கு கேளுங்கன்னு போய் சொன்னது ஹைலி அன்யூஷுவல். அது வந்து காரணமே இல்லாமல் அவர்கள் போய் செய்திருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இதை வந்து ஒரு விஷயம் ஆக்க வேண்டியவர் யாருன்னா விஜயோ தாவேகாவோ திரைப்பட நிறுவனமோ இதை வந்து பிரச்சனை ஆக்கணும். கரெக்டா? அவங்களே பிரச்சனை ஆக்கல. ஆனால் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் ஐயோ அவர் ஏன் பிஜேபியை திட்டல, அவர் மேபி பிஜேபியோட ஒரு பயந்துட்டாரா, இல்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாரா, இந்த ரீதியாக பேசுறாரு. ஒரு நிமிஷம், கரூர் சம்பவம் படத்துக்கு பாயாசம் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்பு சிபிஎஃப் தரப்பு வெளிப்படையாக தெரிவிச்சிருக்கு. இப்போவாது வந்து இது பாசிசமா பாயாசமா சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்குல்ல. அப்போ அந்த திமுக ஆதரவாளர்கள் கேட்கறாங்க, ஏன் கேட்கக்கூடாது? அப்போ இருங்க, ஒரே நிமிஷம். அப்போ பராசக்திக்கு வந்து பிரச்சனையே இல்லாமல் ஒரு சிபிஎஸ்இ ரிலீஸ் ஆன சிபிஎஸ்இ சுமந்த், நான் அது சம்பந்தமா உங்களை கேட்கணும். அது சம்பந்தமா சுமந்த் ஒரு செகண்ட் அந்த விஷயத்தை நான் கேட்கணும். அது நான் இனிஷியலா நான் பேசுறேன். ஒரு சின்ன அதுல வந்து பட்டு நூல் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. அந்த விஷயத்தை கூட நிக்கிருக்காங்க. என்னது? சிபிஎஃப்சி கட்டு, நம்ம பராசக்தி படத்துக்கு கட்டு வந்து பட்டு நூல் அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டு கொடுத்துருக்காங்க. அது ஏன்? சரி, நான் ஸ்பெசிஃபிக்கா கேக்குறது பராசக்தி விவகாரம். அதுல மற்ற வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாமா? எண்ணற்ற வார்த்தைகளை நீக்கி இருக்காங்க. அண்ணா வந்து லிஸ்ட் எடுப்போமா? எடுத்து அதுல அந்த இந்தி அரக்கிங்கிறது யாரு? இந்திய அரக்கின்னு கொடும்பாவி கொளுத்துனாங்களா இல்லையா? இந்திய அரக்கின்னு நீக்கி இருக்காங்க. இல்ல ஒரு ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுங்க. யார குறிப்பிடல? பாரத் மாதா யாரு? இல்ல யார் பாரத் மாதா யாரு சொல்லுங்க. இந்திய அரக்கி யாருங்க? இல்ல எனக்கு தெரியாதுங்க, நான் கேக்குறேன் உங்களை. நீங்க இந்திய அரக்கி யாரு? இந்திய அரக்கின்றது இந்திய திணிப்பினுடைய ஒரு வடிவம். கொடும்பாவி செஞ்சு நீங்க யாரையோ நினைச்சு சொல்றீங்க. ஆக்சுவலி அவங்க அந்த காலத்துல பவருக்கு வரல. அன்று பவர்ல இருந்தவங்க வேற, அவங்களுடைய மூதாதையர்கள். இல்ல ஹிந்தி அரக்கி அப்படின்றது ஒரு உருவகம். ஹிந்தியை திணிப்பவர்களுக்கான ஹிந்திக்கான உருவகம். வார்த்தைகள் எல்லாம் பார்க்கலாமா? டாக்டர் சுமந்த், நான் ஸ்பெசிபிக்கா கேக்குறேன், அதுக்குள்ள வர மாட்டீங்க. ஹிந்தி அரக்கி குணா பராசக்தி லிஸ்ட் கிட்டே நான் போல, நீங்க தான் எடுத்துட்டு வந்தீங்க. அவர் தான் சொன்னாரு இந்த மாதிரி. நான் அந்த லிஸ்டை கேட்கணும்ன்றேன், நான் அந்த லிஸ்டை பேசணும்ன்றேன். படிக்க முடியாது, அவ்வளவு கொச்சையாக இருக்கிறது. மற்ற வார்த்தைகள்லாம் நீங்க படிக்க கூட, நீங்க படிங்க, லிஸ்ட் படிங்க. அதுக்கு முன்பு வந்த படங்களை பாருங்க. ஒரு மேடையில முழுக்க கொச்சையான வார்த்தைகள்ல இந்த படங்களை வந்து தமிழ்நாட்டுல அனுமதிக்கவே இல்லையா? கந்தன் மலைக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுக்கலையா? நான் ஸ்பெசிபிக்கா கேட்கிறேன். இப்போ வந்து அண்ணா பேசுனது தீ பரவட்டும்ன்றது அளவு பண்ண தீ பரவட்டும் முக்கியமான ஒரு வரலாற்று நூல். தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்த ஒரு சொல். 1965 அந்த போராட்டம் நடந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு சொல்லாடல். சார், நீங்க நெருக்கடி கொடுத்தா என்ன பண்றது? தணிக்கை வாரியம் விதிகளின் படிதான் நடக்குதான் நான் கேட்கிறேன். அப்பீல்ல போறது அப்பீல் ஐயா, அந்த கமிட்டியோட சாய்ஸ் சார், அது படத்தோட சாய்ஸ். ஒரே ஒரு படக்குழுவோட சாய்ஸ். இத இல்ல அவங்க என்ன செய்யணும்? ஜனநாயகனை ஏங்க ஒரு நியாயமாங்க நீங்க பேசுறது நியாயமாங்க. ஜனநாயகனை சென்சார் போர்டு ஒரு லைன் சுயாட்சியாக செயல்படுகிறது, சுயத்தோடு செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல, அது தப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். ஐடி ஆகட்டும் இடி ஆகட்டும் அது மாநில அரசின் கைப்பாவையாக செயல்படுகிறது, சுயேட்சையாக சிந்தித்து செயல்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் முதலமைச்சர் வச்சிருக்காரு. அதுல ஒரு அம்சமா இப்போ இந்திய அரக்கின்னு சொன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? இந்திய அரக்கின் அண்ணா தான் ஆளுகிறாருன்னு உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சா? எதுக்கு அண்ணா ஆளுகிறாருங்கிறது எப்படி சென்சார் போர்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன வகையில பிரச்சனையா இருக்கும்? எதனால கட் பண்றாங்க? அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஏன் ரிலீஸ்? அப்போ திமுகவுக்கு கட்டு நியாயமாங்க சொல்லலாமா? ஏங்க அவங்க ஒரு நிர்பந்தத்துல ஒரு லிபரல் கருத்துரிமை ஆதரவாளர் இந்த கட்டை ஆதரிக்கிறீங்களா? அண்ணா தான் ஆளுகிறார் அப்படிங்கிற கட்டை ஆதரிக்கிறீங்களா? நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. ஓகே, தேர் இஸ் தி கேஸ். அடுத்து போலாம். சரி, இத வந்து காங்கிரஸ் ஆதரிக்குது. பொதுவா வந்து விஜய்க்கு பிரச்சனை வந்துச்சுனா, விஜய்க்கு ஒரு நெருக்கடி வந்ததுன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்ல குரல் கொடுத்தார். கரூர்ல 49 பேர் பலியானாங்க நெரிசல்ல. பலியான சம்பவத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவும் விஜய் பின்னால் நின்றார்கள். இப்ப முதலமைச்சர் கண்டிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனமா இருக்கிறாரு, விஜய் மௌனமா இருக்கிறார். நீங்க நான் இதை தாண்டி கொஞ்சம் பாலிடிக்ஸ் பேசலாம்னா, நீங்க சில நாட்களுக்கு முன்பு வரை நேற்று வரையிலும் என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, என்டிஏ
ஏடிஎம்கே பிஜேபி அதோட டிவிகே சேரணும் அப்படின்னு அது சேர்ந்தா ஸ்வீப் அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த முயற்சி அப்படின்றது தாவேக்காவை அந்த அலையன்ஸ்குள்ள சேர்க்க கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறா அல்லது சேர்க்க கொண்டு வரணுன்றதுக்கு அழுத்தம் தர்றாங்களா? குணா ஒரு நிமிஷம், நான் மட்டும் சொல்லல, இத என்டிஏல இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சொல்லி இருக்கிறாரு, பாஜக மாநில தலைவர் சொல்லி இருக்கிறாரு, யார் சொன்னா என்ன இருக்கிறாங்க தாவேக்கா வந்தா நல்லா இருக்கும்னு. இல்லைங்க, நான் எதுக்கு சொல்றேன்னா இது வந்து ஒரு பப்ளிக்லி ஸ்டேட்டட் பொசிஷன். இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் இந்த தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றி அடைவார்கள் டிபேட் பண்ணலாம். ஒரு ஒபினியன், ரைட்? சரி, ஒரு ப்ராபபிள் பொட்டன்ஷியல் அலை. தப்பு இருக்கு அதுல? தப்பு சொல்லல சார், நான் சொல்ற கேள்வியை நீங்க உள்வாங்க மாட்டீங்க. தவறு சொல்லலனா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி இருக்கு, ஒரு பெர்ஸ்பெக்ஷன் ஒரு பெர்செப்ஷன் சில பேர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஏடிஎம்கே இதுல மௌனம் காக்குது. பிஜேபி தாவேக்காவுக்கு கொடுக்கிற நெருக்கடி 12ஆம் தேதி சம்மன் இப்ப கொடுக்கக்கூடிய இந்த ஒரு சினிமாவை முடக்கிறதுன்றது ஒரு ஹீரோவுக்கு உச்சபட்ச ஒரு உளைச்சலை தரக்கூடிய ஒரு சம்பவம். அப்படி அவங்க செய்யறப்ப ஏடிஎம்கே சைலண்டா இருக்கு. என்டிஏவுக்கு ப்ராபபிள் அலை அப்படின்னு கருதுற ஒரு கட்சியை நெருக்குறாங்களா? தாவேக்காவை எப்படியாவது இழுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்றாங்களா? அல்ல தாவேக்கா தந்த வழிக்கு வரக்கூடாதுன்னு பிஜேபி நினைக்கிறாங்க? ரெண்டு பாயிண்ட். ஒன்று, நீங்கள் என்ன சொன்னீங்க, 12ஆம் தேதி சம்மன். இப்போது ஒரு வேளை விஜய்க்கு சம்மனே கொடுக்கலன்னு வைங்க, நீங்கள் இதில் விவாதம் நடத்திட்டு இருப்பீங்க. அவருக்காக ஆர்கனைஸ் பண்ண மீட்டிங், அவர் நின்று பேசின மீட்டிங், அவரே வந்து விசாரணைக்கு கூப்பிடாம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. அங்க இருந்த செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிடுறாங்க, விஜயை கூப்பிடவே இல்லை. நீங்களே சொல்லுவீங்களே, அப்ப எப்படி அந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கூப்பிடலாம் சார். சாட்சியா கூப்பிட்டு விசாரிக்கலாம், அக்யூஸ்டா கூப்பிட்டு விசாரிக்கலாம். அது சிபிஐ சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு வருவோம். நான் இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் கேக்குறேன். நீங்க என்ன சொன்னீங்க? விசாரிக்கலாம். விஜய் மீது ஒரு நெருக்கடி உருவாக்குவதற்காக 12ஆம் தேதி சிபிஐ சம்மன், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது வந்து ஒரு ரொட்டீன். விஜயை கூப்பிடவில்லை என்றால் தான் அது சந்தேகத்தை எழுப்பும். ரெண்டாவது, இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 வாரமோ 3 வாரமோ மேக்சிமம் 4 வாரமோ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டதனால் ஒரு நபர் வந்து உடனே உடைந்து இனிமேல் பாஜகவோட தான் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நினைத்தால், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நினைத்து கொண்டிருக்கிற விரும்புகின்ற ஒரு நபர் அந்த லெவலில் அவர் வந்து ஒரு முடிவு எடுப்பார் என்று யாராவது நம்புவாங்களா? அதாவது ஒரு இன்டைரக்டா அவருக்கு ஒரு பிரஷர் கடைசி நம்பலையா? இப்போ அவர் நினைக்கிறாங்க இல்ல, திரு விஜய் விவகாரத்துல வலிந்து ஆதரித்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மௌனம் காக்குறாரு. இதோ கொடி அசைக்கிறாங்க, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு வர போறாங்க அப்படின்னு சொன்னவரு அந்த தரப்புல கனத்த அமைதி. இது என்ன பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ்? அவருக்கு பிரஷரே தரலன்றீங்களா? இல்ல இப்ப தெரியும் இல்லைங்க. இப்போ திரு எடப்பாடி அவர்களை என்ன சொல்றீங்க? பிஜேபி செஞ்சு வேணும்ட்டு வந்து விஜய் மேல அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு கூட்டணி கட்சியை பத்தி சொல்ல வைக்கிறீங்களா? என்ன வாட் யூ எக்ஸ்பெக்ட்? கூட்டணிக்கு வரணும்னு நீங்க ஆசைப்பட்ட கட்சி தானே சார். ஒரு நியாயத்தை பேச வேணாமா? விஜய்க்கு நடக்கிறது அநியாயம் சொல்ல வேணாமா? எது நியாயம்? செய்யலன்னு சொல்றாங்க. விஜய்க்கு நடப்பது அநியாயம் என்று விஜயே சொல்லவில்லையே. செய்யலன்னு சொல்லிட்டு என்னங்க நீங்க லாஜிக்கே இல்ல. சென்சார் போட கண்டிக்கலாம்ல. குணா சொல்றாரு, விஜய்க்கு நடப்பது அநியாயம் என்று கூற வேண்டியவர் விஜய் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீங்க தான் சொல்றீங்க. விஜய் கட்சிக்காரட்ட கேட்போம். ஏன் விஜய் அவருக்கு என்ன நெருக்கடியோ? சார், நிறைய கேள்விகளை முன்னாடி வச்சிருக்காங்க. கேளுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.